Hello students, channel useful இருந்தா சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பயிற்சி 3.3ல இரண்டாவது வினா பார்க்கலாமா? அதுல என்ன கொடுத்திருக்காங்க? கீழ்க்கண்ட ஒவ்வொரு சோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீச்சிமா காண்க அப்படின்னு இருக்காங்க. இதை வந்து நம்ம மீப்போமான்னு சொல்லுவோம். லாஸ்ட் மடங்குன்னு வந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லா இதையும் எழுதிக்கணும். இது எல்லாத்துலேயும் இது ரெண்டுலேயும் எது பெரியதோ அதை எழுதிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மீப்போவானா பொதுவாக இருக்கிறத எழுதுறது, ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்கோ அதை எழுதுறது. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, இதை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம முதல் இதையும் இரண்டாவது இதையும் நம்ம வந்து காரணிப்படுத்தலாமா, -12. நெக்ஸ்ட் இதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, a² - 5a + 6. இப்போ இது ரெண்டையும் நம்ம காரணிப்படுத்துகிறோம். -12 நம்ம காரணிப்படுத்தணும்னா இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா 1 ப்ளஸ் 1 மைனஸாக இருக்குது. அதே நம்ம கூட்டும் போது +4 நமக்கு வரணும். அப்போ நமக்கு பெரிய நம்பரோட குறி வந்து என்ன வரணும், ப்ளஸ்ஸாக வரணும். அப்போ 6 × 2 = 12, 6ல் 2 போச்சுன்னா நமக்கு 4. அப்போ இதை எப்படி காரணிப்படுத்திக்கலாம், a + 6 × a - 2ன்னு எழுதிக்கலாமா. அதே வந்து இந்த 6 வந்து நம்ம காரணிப்படுத்தணும்னா இங்கே +6ன்னு இருக்குது. அதே நமக்கு கூட்டும் போது -5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ரெண்டுமே மைனஸாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, இங்கே மைனஸாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே நமக்கு மைனஸாக இருக்கும். அப்போ 3 × 6, 3 2 கூட்டினா நமக்கு 5. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், a - 3 a - 2. இப்போ நமக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா எழுதணுமா, இது நம்ம மீச்சிமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இது ரெண்டுலையுமே எது பெரியதோ அதை எழுதிடலாம். ஆனால் வந்து நமக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்கல்ல, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸை பெருக்கி வர எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்கி வர ஆன்சரும் நமக்கு மீப்போமாவும் மீச்சிமாவையும் மீப்போவாவையும் மீப்பெரு பொது வகுத்தியையும் மீச்சிறு மடங்கையும் பெருக்கி வர ஆன்சரும் சமம்னு சொன்னாங்களா. இந்த இதில் நம்ம அப்ளை பண்ணி எழுத போகிறோம். அதாவது இதில் வந்து நமக்கு மீப்போவா கொடுத்துட்டாங்கல்ல, மீப்பெரு பொது வகுத்தி கொடுத்துட்டாங்க, நம்ம மீச்சியமாக தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மீச்சிமா அல்லது மீப்போமான்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம மீச்சிமா கண்டுபிடிக்கணும்னா மீச்சிமா அப்படியே வச்சுக்கலாமா. இங்கே பெருக்கலாக இருக்குது, நம்ம இங்கே கீழே கொண்டு வரணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் × ஜி ஆஃப் எக்ஸ் வகுத்தல் இந்த மீப்போவா பெருக்கல்ல இருக்குது, நமக்கு இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வந்துடும். அப்போ இப்போ என்ன வரும், மீப்போவா கீழே வகுத்தல்ல வந்துருமா. இப்போ நமக்கு மீச்சியமா கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, a + 6 × a - 2 பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, a - 3 a - 2. அடுத்து மீப்போவா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a - 2 கொடுத்துருக்காங்களா, a - 2. இப்போ நம்ம கீழே இங்கேயும் a - 2 இருக்குது, இங்கேயும் a - 2 இருக்குது. அப்போ நமக்கு இதுக்கு அடியாயிருமா, பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட மீச்சிமா. மீச்சிமா என்ன, a + 6 a - 2 a - 3. நம்ம எப்பயுமே எப்படி கண்டுபிடிப்போம், மீச்சிமா அல்லது மீப்போமா அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், எல்லாத்தையுமே எழுதுவோமா, பொதுவாக இருக்கிறத மட்டும் ஒரு டைம் எழுதுவோம். பொதுவாக இருக்கிறதுல அடுக்கு எது பெருசோ அது எழுதுவோமா, a + 6 எழுதியிருப்போம், a - 3 எழுதியிருப்போமா. a - 2ல எதோட அடிமானம் பெருசு, எதோட அடுக்கு பெருசு, 1 தான். அப்போ இது நமக்கு மீச்சியமா கரெக்டா, நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எழுதணும். இதே ஜிசிடி கொடுக்காம நமக்கு மீச்சியமா கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்பயும் போல எது பொதுவாக இருக்கோ அதோட அடுக்கு எது பெருசோ அதை எழுதுவோம். மற்றது எல்லாமே அப்படியே எழுதுறோம். அதாவது இந்த ரெண்டு இதுலையும் எது பெருசோ அதை எழுதுறோம். a + 6 தான் பெருசு. அதே மாதிரி இங்கே வந்து a - 2ல் இங்கே ரெண்டுமே பொதுவாக இருக்குது. பொதுவாக இருக்கிறதுல எது பெருசு, a - 1 a - 2 அடுக்கு 1 தான் பெருசு. இதுலேயும் a - 3 தான் பெருசு, அதை தான் எழுதுறோம். இப்போ ரெண்டாவது பார்க்கலாமா. இப்போ இரண்டாவது வினாலே நம்ம அதே மாதிரி எழுதலாமா. எஃப் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸை எழுதிக்கலாம். x⁴ - 27 a⁻3 x. இப்போ இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு x பொதுவாக இருக்கா, ஒரே ஒரு x பொதுவாக இருக்குது. அப்போ நம்ம எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்தோம்னா இங்கே நமக்கு என்ன ஆயிரும், x⁻3 ஆயிரும். 4x இருக்கிறதுல ஒரு x எடுத்தாச்சு, பேலன்ஸ் நமக்கு 3x - 27 a⁻3 x நம்ம வெளியே எடுத்தாச்சு. இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, a³ - b³ ஃபார்முலா இருக்கா. அந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம், a³ - b³ = a - b. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு a - b போட்டுக்கோங்க. அடுத்து a² + ab + b². இதுதான் நம்ம ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இந்த அப்ளை பண்ணுவோமா, எக்ஸ் வெளியே எடுத்ததை அப்படியே எழுதிச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம்னா a இருக்கிற இடத்துல எக்ஸும் b இருக்கிற இடத்துல நம்ம வந்து இது 27 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 3 பவர் 3 எடுத்துக்கலாமா. அதாவது x⁻3 - 3a
ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவா 3ன்னு பவர் 3ன்னு எடுத்திருக்கோம். அப்ப நமக்கு 3 பவர் 3 எப்படி வந்துச்சு? 3 3னா 9, 9 27, 3 அடுக்கு 3 எழுதலாமா? அப்ப a இருக்கிற இடத்துல நம்ம x ஆவும், b இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? 3a போடணும். அப்ப a இருக்கிற இடத்துல என்ன போடணும்? x minus 3a. அப்ப x squared, ab னா 3a into x plus 3ax plus b squared. b squared னா 3a into 3a அப்படின்னா நமக்கு 9a squared வருமா? இதுதான் நம்மளோட f of x. next g of x பார்க்கலாமா? g of x என்ன கொடுத்திருக்காங்க? x minus 3a the whole square கொடுத்திருக்காங்க. இது நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம f of x g of x ரெண்டுலயுமே பொதுவா இருக்குல்ல, அதனால இதை வேணா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 டைம் எழுதிக்கலாமா? 3a, அதாவது அடிமானம் நமக்கு சமமா இருந்தா அது பெருக்கல்ல இருக்கும்போது அடுக்க கூட்டுவோம்ல, அந்த இதை ரெண்டு இருக்கு நம்ம கிட்ட, அதை ஒண்ணா பிரிச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த மேல ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்ல, இந்த ஃபார்முலா படி போட்டு ஏன்னா நமக்கு மீப்போவா கொடுத்துருக்காங்கல்ல, மீப்போவா கொடுத்துருக்காங்க, அப்ப நம்ம மீச்சிமா தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா படி போட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? இது நமக்கு புக்ல வந்து மீ போ மான் கொடுத்துருப்பாங்க, இங்க சி இருக்கிற இடத்துல போன் கொடுத்துருப்பாங்க. மீச்சிமா மீ போமா ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து மீ பேவான்னு இருந்தாலும் அதுவும் ஒண்ணுதான். இப்ப நம்ம இந்த ஃபார்முலா படி போட்டாச்சா? f of x into g of x is equal to மீச்சிமாவோட பெருக்கலும் மீப்போவோட மீச்சிமா மீப்போவா ரெண்டே பெருக்கி வர ஆன்சரும் சமம். இப்போ நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சிமா கண்டுபிடிக்கணும். மீச்சிமா வச்சுக்கணும். மீப்போவா வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது பெருக்கலா இருக்கிறது நமக்கு வகுத்தலா மாறும். அப்ப f of x என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம x into x minus 3a, இது x இன் அடுக்கு 2 plus 3ax plus 9a squared into இது வந்து g of x ஓட வேல்யூ. நம்ம ரெண்டு தடவை எழுதணுமா? இப்போ வந்து கீழே வந்து மீப்போவா நமக்கு கேள்வியிலேயே கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மீப்போவாவும் இந்த இதுவும் நமக்கு சமமா இருக்கா? x minus 3a x minus 3a. அப்ப பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட மீச்சிமா. இது வந்து அடிமானம் ரெண்டும் சமமா இருக்கா? x minus 3a. அப்ப நம்ம அடுக்க கூட்டலாமா? x minus 3a squared. இது எப்படி எழுதிக்கலாம்? x squared plus 3ax plus 9a squared. இதுதான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட மீச்சிமா. சம்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க.